ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம தேங்காய் சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த சட்னி நீங்கள் வீட்டிலே சிம்பிளாக செஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தேங்காய் சட்னி செய்கிறதுக்காக நீங்கள் முதல்ல தேங்காவை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கணும். அந்த மேலே நாரெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணால் தான் இது போல் நல்லா உடையும் தேங்காய். நாங்கள் இன்றைக்கி 150 பேருக்காக தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். அதனால் ஒரு 15 தேங்காய் நாங்கள் க்ளீன் பண்ணி இது போல் கிரேட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வீட்டில் சேர்த்து இருந்தால் ஒரு 5 பேருக்கு ஒரு பாதி தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் துருவல் எல்லா கமர்ஷியல் கிரைண்டர்லேயும் அட்டாச்மெண்ட் இருக்கும். நீங்கள் வீட்டில் கையில் தான் பில் பண்ணிடுற மாதிரி இருக்கும். எல்லா கிரேட் பண்ண தேங்காயும் நம்ம ஒரு பெரிய பேஷனில் மாற்றிக்கிறோம். இப்போ நம்ம ஒரு 50 கிராம்ஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே மல்லி ஒரு பாதி கட்டு ஆட் பண்ணிக்கிறேன். மல்லி நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும், அது கூடவே டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டீங்க, ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே க்ரீன் சில்லி ஒரு 250 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 250லேருந்து 1/2 kg அதுக்குள்ளே தான் ஆட் பண்ணுறேன். நம்ம ஸ்பைசிக்கு தகுந்த போல் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் க்ரீன் சில்லி. இப்போ பூண்டு ஒரு 20லேருந்து 30 ஆட் பண்ணிக்கிறேன் பல். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா பொட்டுக்கல்ல நம்ம தேங்காய் எவ்வளோ போட்டிருக்கோமோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஈக்குவலாக இருக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. நம்ம ஹோட்டலெல்லாம் ஒரு 10 பேருக்காக ஒரு தேங்காய் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் ஒரு பாதி தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. 5 பேர் தான் இருந்தால் ஒரு பாதி தேங்காயில் ஒரு பல் இஞ்சி, 2 பல் பூண்டு, தேவையான அளவு கொத்தமல்லி, பச்சை மிளகா 1லேருந்து 2 ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு. பொட்டுக்கல்ல ஒரு பாதி கையளவு போட்டுக்கோங்க பாதி தேங்காய்க்கு. அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் அதிகமாக பொட்டுக்கல் தேவையாக இருந்தால் அதிகமாக போட்டுக்குங்க. இப்போ நான் கேஷ்நட் ஆட் பண்ணுறேன் ஒரு கையளவு. நீங்கள் வீட்டில் தேவையாக இருந்தால் ஒரு 2-3 ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்நட்டு, முழு கேஷ்நட்டு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. எல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைங்க. சில பேர் காஞ்ச மிளகா யூஸ் பண்ணிக்கலாமா கேட்பீங்க. அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹோட்டலெல்லாம் பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணுவோம் அதிகமாக. எல்லா ஹோட்டலில் பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லோரும் வீட்டில் வாரத்தில் ஒரு 3 நாளாவது கம்பல்சரியாக இந்த சட்னி செய்வாங்க. இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. சூப்பராக இருக்கும் சட்னி, இட்லிக்கும் தோசைக்கும் சரி. நான் ஐஸ் வாட்டர் போட்டு தேங்காய் சட்னி அரைப்பேன், சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சட்னி முடிச்சதுக்கப்புறமா தாளிப்பு போடணும். சட்னிக்கு பேனில் ஆயில் ஊற்றிக்கிட்டு கடுகு நல்லா பொரிக்கிற வரைக்கும் நல்லா சூடு பண்ணணும். நீங்கள் வீட்டில் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு. அது கூடவே உளுந்து ஒரு 10 உளுந்து எண்ணி ஒரு 10 உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க உளுந்து நல்லா கலர் வரணும். கலர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். கேட்டாலே தெரியும் கடுகு எப்படி வடிக்குதுன்ட்டு. இப்போ நம்ம காஞ்ச மிளகா 1 ஆட் பண்ணிக்கோங்க வீட்டில் செய்கிறதா இருந்தால். அது கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் கருவேப்பிலை நல்லா வதங்கிச்சு. நான் இப்போ இந்த சட்னியில் ஆட் பண்ணிக்கிறேன். சட்னியில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சட்னி ரெடி. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கான் தட்டி விடுங்க.